இன்று உலகம் பேசக்கூடிய ஒரு கதாநாயகர் டாக்டர் ஜாக்கிர் நாயிக். இவங்களோட சீடியை தலையில வச்சுட்டு அலைகிறாங்க. இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இடையில் நடந்த ஒரு விவாதம் நடந்து முடிந்து கேள்வி எனக்கு கேட்குறாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒரு இந்து மத சகோதரர் எழுந்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரிடத்தில் கேட்குறாங்க, உங்கள் குர்ஆனில் எல்லாமே கட்டுக்கதை தானே இருக்குது, நம்புகிற மாதிரி இல்லையே, என்னங்க கட்டுக்கதை? இல்லை, சின்ன குருவினுடைய சொண்டுல கல்லை கொண்டு வந்து போட்டாங்களாம், யானை சொக்கு நூறா பேத்திச்சா, இது புத்தி நம்புறதுக்கு மாதிரி இருக்குதா? புத்தி நம்புதா? கம்பால அடிச்சாங்களாம், நைல் நதி பிளந்திச்சாம், நல்லவங்க போனோடனே தீயங்க வரும்போது மூடிப்பட்டுச்சா? எங்க இது நம்புற மாதிரி எங்க இருக்குது? இதுக்கு பதில் சொல்லுங்களேண்டா. உலகம் போற்றும் அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜாக்கிர் நாயக்கினுடைய பதில் என்னங்க? இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? விஷயங்கள் வரலாறு என்று நான் கருதுகிறேன். உண்மைதான் சகோதரரே, இவையெல்லாம் வரலாறு. ஆனால் நீங்கள் இது நடக்கவில்லை என்று அந்த காலத்திற்கு பின்னோக்கி சென்றால் தான் சொல்ல முடியும். மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. இல்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது, உண்மை என்றும் நிரூபிக்க முடியாது. ஏனெனில் நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. 3000-4000 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அறிவுபூர்வமான பதில், இவை நடந்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இரண்டில் எதுவாகவும் இருக்கலாம். பறவைகள் கற்களை போட்டும் இருக்கலாம், போடாமலும் இருக்கலாம். சரியா? என்னுடைய அறிவுபூர்வமான பதில், இன்று நாம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கும் 80% விஷயங்களை ஆராய்ந்து சாட்சி கூறக்கூடிய விஷயங்களில் 100% சரி என்று சொல்லலாம். ஆனால் 20ஐ ஆராய முடியாது, பின்னோக்கி செல்ல முடியாது. சொர்க்கம் நரகம் இருக்கிறதா என்று நிரூபிக்க முடியாது. என்னை பார்த்து நீங்கள் ஒரு மருத்துவர், சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்கலாம். இவையெல்லாம் 20%த்திற்குள் வந்து விடுகிறது. என்ன, நான் 80% ரிசர்ச் பண்ணிட்டேன். அந்த 80%ல 0.111 யாருக்குமே தவறு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மீதி 20% இருக்கிறது. நடந்திருக்கவும் கூடும், நடந்தில்லாமல் இருக்கவும் கூடும் என்றா இவனுக்கு குர்ஆன்ல சந்தேகம் வந்துட்டா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, கடுகளவும் சந்தேகம் இல்லன்னு சொல்றான். இவனுக்கு 20% சந்தேகம். இவன் முஸ்லிமா? இவனுக்கு 20% சந்தேகம். எடுத்து பாருங்கள், இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இடையிலே உள்ள ஒற்றுமையில் 2வது சீரியல் 54வது செகண்ட் என நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள். பொய்யாக இருந்தா என்ன சொல்லுங்க, நீங்க பொய் சொல்லிட்டீங்க, நான் திருத்திக்கு வரேன். தவறாக இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கு வரேன். பனாயா ரப்பனாயா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலா நபி முஹம்மதி.